அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. கீரை சாப்பிட்றது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை சட்னி ரெடி பண்ணி கொடுங்க. மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது இட்லி தோசையோட சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கீரை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கூட சேர்த்து இதில் வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு துருவின அரை மூடி தேங்காய் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஆறின அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் போல சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த தோசை ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை சட்னி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.